Hey everyone, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் என் பேர் கார்த்திக் ஆறுமுகம் அண்ட் என்னோடய சேனல் mylivingedgefxக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபேஸ் 2 ஆஃப் அவர் ஜேர்னி. ஓகே, ஸோ நம்ம ஃபேஸ் 1ல் பிப்ஸ்னால் என்ன, லாட்ஸ்னால் என்ன, லெவரேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அண்ட் அது எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இது த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஓகே, ஸோ இது நம்ம ஒரு இண்டிகேட்டரோ இல்லாட்டி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு மார்க்கெட் எப்போ எப்படி அப்பில் போகுது, தட் இஸ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, பிகாஸ் இது ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். பிகாஸ் நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, லைக் நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வில் கோ இன் டு த செஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் 2 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அண்ட் அது த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஓகே, ஸோ இது நம்ம இண்டிகேட்டர்ஸோ இல்லாட்டி நம்ம ஏதோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம், எதோ பண்ணாலும் இது த பேசிக் கான்செப்டே லைக் ஸ்ட்ரக்சர் எந்த பக்கம் மூவ் ஆகுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ லெட்ஸ் கோ டீப். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஒரு அனாலஜி வழி பார்க்கணும் அப்படின்னா, வி கேன் அனலைஸ் இட் ஆஸ் அ வேவ். ஒரு வேவ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஓஷன் இல்லாட்டி நம்ம இப்போ பீச்சுக்கு போகிறோம். இப்போ பீச்சுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த கடலோட அலைகள் பார்க்குறோம் இல்லையா. ஸோ எப்பயுமே அந்த வேவ்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே வராது, அப் டவுன் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அந்த வேவ் அந்த ஷோர் அடிக்கிற அப்படின்னா திருப்பி அந்த வேவ் நெக்ஸ்ட்டு வேவ் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு பேக் எடுக்கும். ஓகே, ஸோ அந்த கடல் தண்ணி திருப்பி கடலுக்கு போய் திருப்பி அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் வரும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு வேவோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ வேவோட ரைஸ் அண்ட் வேவோட ஃபால் இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் எப்போ அந்த அலைகள் மேலே ஏறுறோ, எப்போ அது கீழே இறங்குறோ, அதுதான் ஒரு ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபோர்ஸில் தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட்டு வேவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம உள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்குமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டு தான் இப்போ புல் பேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி இந்த கடலில் ஷோருக்கு வரும் இல்லையா. ஸோ அதுதான் சே லைக் கம்மிங் ஃபார்வர்ட், இந்த மார்க்கெட் இஸ் இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷன். ஸோ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திருப்பி அந்த கடல்லேருந்து திருப்பி தண்ணி பின்னாடி வருது இல்லையா, towards the ocean again. So that is called pullbacks. Okay, இப்போது அந்த வேவோட ஹைட் இருக்குது, அந்த வேவ் எவ்வளோ ஹைட்டாக வருது. ஸோ ஒரு ஹை வேவ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கால் ஹை. ஓகே, ஸோ அதே மாதிரி லோ. ஸோ எவ்வளோ ஃபஸ்ட் ஒரு வேவ் ஹையாக வந்திருக்கும், இன்னொரு வேவ் கொஞ்சம் லோவாக வந்திருக்கும், திருப்பி அடுத்த வேவ் இன்னும் கொஞ்சம் ஹையாக வரும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட ஒர்க் இந்த பர்டிகுலர் what do you say இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஓஷனில் எப்படி நம்ம வேவை ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த பர்டிகுலர் பையோ செல்லோ அந்த பொசிஷனில் நம்ம இது பண்ண முடியும். தட் இஸ் வி கேன் நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படி. ஓகே, ஒரு மார்க்கெட் அப்பில் போகுது அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் கால் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. இப்போ ஒரு ஸ்டேர்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறோம், ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம ஏறுறோம் இல்லையா. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஸ்டெப்ஸோட த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஹையாக இருக்கும், த செகண்ட் ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ தட் இஸ் இப்போ 20 ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மேலே போகிறோம், தென் வி ஹாவ் அ ஸ்லோப், தென் அகெயின் வி கோ அப், தென் வி கோ டவுன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ, அதுதான் உங்களோட கிளைம்பிங் ஸ்டேர்ஸ். ஓகே, ஸோ இதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் லைக் லோவர் லோ அண்ட் லோவர் ஹைஸ். ஓகே, ஸோ லோவர் லோ லோவர் ஹைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போது சார்ட் பேட்டர்னில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சார்ட் கொண்டு வரேன். ஓகே, ஸோ சே லெட்ஸ் வி வில் கோ ஃபார் கோல்ட்.
go into the chart பார்க்கலாம். இது வந்து ஒரு chart எப்படி follow ஆகுது. இப்போ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா let me remove all this. ஸோ இது எல்லாமே நான் ஹைட் பண்ணிடுறேன். இது வந்து என்னோட ஒரு ட்ரேடிங் இது நான் பண்ணுறது. ஓகே, லெட்ஸ் ஜூம் இன். ஓகே, இப்போ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஹை ஆகுது, இங்கே ஒரு லோ, திருப்பி இங்கேருந்து ஒரு ஹை. ஓகே, லெட்ஸ் ஹாவ் அ சார்ட். ஓகே, ஹை, higher high, higher low, higher high, higher low, higher high, higher low, திருப்பி higher high, higher low. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களோட மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக மேலே போயிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வந்து லைட்டாக கீழே வர மாதிரி இருந்தது. தட் இஸ் இங்கே ஒரு ஹையர் ஹை போட்டு திருப்பி வந்து பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால் higher high and higher low. Okay, so இந்த பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா this is the second part. Okay, so இது வந்து டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, ஹையர் ஹை போயிருக்கு, சாரி லோவர் ஹை. இப்போ இங்கே மார்க்கெட் இங்கேருந்து லோ ஆகிருக்கு. ஸோ ஹைலேருந்து லோ, லோவர் லோ, லோவர் ஹை, பிகாஸ் இந்த பர்டிகுலர் லைக் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே டவுனில் இருக்குது. திருப்பி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி திருப்பி லோவர் லோ, லோ ஹை, லோவர் லோ, low high, lower low, okay, lower low, lower high, lower low, lower high, lower low. Okay, so இந்த மாதிரி வந்து மார்க்கெட் டவுனில் போகுது இல்லையா, this is called down trend. ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு, இந்த லைனை டச் பண்ணிட்டு போகுது இல்லையா, இது எல்லாமே லோ ட்ரெண்டில் போயிருக்கு. இதே வந்து மார்க்கெட் இப்போ இன்னொரு ட்ரெண்ட் நம்ம வரையணும் அப்படின்னா வில் ஜஸ்ட் டேக் ஒன் மோர் அண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே அப்பில் போயிருக்கு, திருப்பி இங்கே கன்சாலிடேட் பண்ணியிருக்கு, திருப்பி இங்கே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் மார்க்கெட், ஓகே ஹியர் வில் டேக், ஸோ அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் அப்லேயே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் அப் ட்ரெண்ட். ஸோ இங்கே ஒரு அப்பு, இங்கே ஒரு அப்பு. ஓகே, ஸோ இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சு திருப்பி மேலே மார்க்கெட் போயிருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு கிளைம்பிங், இப்போ வந்து நம்ம அந்த இது வந்து கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டுருக்கோம், இது வந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரோட ஒரு அனாலஜி. ஓகே, ஸோ ப்ரைஸ் டஸ் நாட் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அப் ஆகி திருப்பி டவுன் ஆகி திருப்பி அப் ஆகி திருப்பி டவுன். ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆகிருக்கே தவிர ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபாலோ பண்ணல. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த பேசிக் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு. நான் எப்போ வந்து பை ஆர்டர் கொடுக்க போகிறேன், எப்போ செல் ஆர்டர் கொடுக்க போகிறேன், மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து மார்க்கெட் அதுக்கு கீழே போக விடாது. ஓகே, ஸோ அதுக்கு கீழே போக விடாது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும் கீழே போகிறதுக்கு, பட் அந்த சப்போர்ட் லைனை தாண்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஹை. பிகாஸ் ஹியர் இஸ் வேர் இங்கே தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த பேர்ஸ் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. பேர்ஸ்னால் வந்து செல்லர்ஸ். ஓகே, ஸோ செல்லர்ஸ் வந்து அதை ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் டவுன் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ஸ் அண்ட் புல்ஸ். ஓகே, ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கான காம்படிஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் சண்டை போடுறதுனால உங்களை ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே உங்களை வந்து ப்ரைஸ் போக விடாமல் பார்த்துக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃப்ளோர்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரூமில் இருக்கோம். ஸோ நமக்கு கீழே தட் இஸ் உங்கள் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கலாம். ஓகே, நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் சப்போர்ட்டு இதுதான். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் சப்போர்ட். அதே மாதிரி சீலிங், இப்போ நம்ம ரெகுலராக ஹையாக ஜம்ப் பண்ணாலும் மேலே நம்மளுக்கு ஒரு சீலிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க இந்த சாட், இப்போ நம்ம சாட்டை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரிதிங்.
ஓகே, இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்குது, கீழே மூவ் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா ரெக்டாங்கிள். ஓகே, ஒரு லைன் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களை வந்து போடல, இதே தான். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிருக்கு. இப்போ இதே வந்து இந்த சப்போர்ட் லைன் வந்து சீலிங்காக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஸோ இது வந்து கீழே போயிருக்கும். ஓகே, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேட் எடுத்துக்கலாமே, இந்த பர்டிகுலர் ட்ரெண்டு இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் கொஞ்ச நேரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஸோ கன்சாலிடேட் ஆகி இதே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த சீலிங்கை பிரேக் பண்ணிச்சோ அப்போ இந்த சீலிங் வந்து மேலே உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு. இப்போ வேணால் நம்ம சீலிங்கை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் உடச்சிட்டு மேலே போயிருக்கு இல்லையா. திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த சீலிங் என்னதான் மேலே உடச்சி போனாலும் திருப்பி இங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஓகே, அண்ட் அந்த கீழே வந்தபோது என்ன இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் சப்போர்ட். ஓகே, இந்த நம்மளோட ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் இந்த பேஸ் ப்ரைஸுக்கு கீழே போகவில்லை. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, என்னதான் மார்க்கெட் மேலே வந்து போனாலும் திருப்பி இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அதனால் எப்போயுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா டு நாட் திங்க் லைக் ஓகே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம வந்து அப்பில் போகுது அப்படின்னா இது வந்து அப்லேயே தான் போகும், இது டவுனில் போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ எப்போ மார்க்கெட் எப்படி தான் மேலே போனாலும் பிகாஸ் மார்க்கெட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை போத் த ட்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேர்ஸுக்கும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து உங்களோட புல்ஸ்க்கும் வந்து ஒரே டைமில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னதான் மார்க்கெட் அப்பில் போனாலும் தேர் வில் பி அ டவுன்ஃபால். அண்ட் அந்த டவுன்ஃபால் இப்போ நீங்கள் செல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லுக் ஃபார் அ டவுன்ஃபால். ஓகே, ஸோ எப்போ வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ லெட்ஸ் ட்ரா ட்ரெண்ட் லைன் ஹியர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகிருக்கா, மூவ் ஆகிட்டு ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தட் இஸ் வி சா அ லோவர் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் லோ வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போது தெர் இஸ் அ ட்ரெண்ட் விச் இஸ் ஹேப்னிங். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் இந்த அப் சைட் டவுன் மூவ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சாரி ஓகே ஸோ ஹியர் ஸோ ஐ ஹவ் ட்ரான் த லைன். ஸோ இங்கே லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ ரிவர்சல். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ரிவர்சல் இங்கே நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, திருப்பி ஒரு ரிவர்ஸ் அடிச்சு திருப்பி மேலே போயிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹியர் இஸ் வேர் த சீலிங் ஸ்டாப்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் த சீலிங் அண்ட் திஸ் இஸ் த ஃப்ளோர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃப்ளோர்க்குள்ளே தான் வந்து இப்போ இந்த ட்ரேடே நடக்குது. ஸோ திருப்பி இந்த சீலிங்கை டச் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு த செகண்ட் லெவல் இந்த ஃப்ளோர் நோ திஸ் வில் ஆக்ட் அஸ் ஃப்ளோர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு இந்த சப்போர்ட் லைனை உடைச்சிட்டு திருப்பி வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்ட்டை திருப்பி ஹிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே நம்ம இது கூட நம்ம எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் லோவர் லோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு லோவர் லோ. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மூவ் ஆகி ஃபஸ்ட்டு பிரேக் அடிச்சதுனா இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு பிரேக் த செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நீங்கள் செல் ஆர்டர் கொடுத்துருந்தாலும் உங்கள் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டு, இது செகண்ட் டேக் ப்ராஃபிட், இது தேர்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே இங்கே வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஒரு ட்ரேட் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சாலும். ஸோ திஸ் வாஸ் அப்போ இங்கே வந்து நியூஸ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஓகே, பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் கோல்டு.
ஓகே, ஸோ இங்கே தான் நியூஸ் ஈவெண்ட்ஸோ இல்லை ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நடந்தது. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் when we are trying to what do you say, trade on gold or any currency. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்காக தான். ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எவ்வளோ தான் வந்து ஹையாக போனாலும் நீங்கள் வந்து அந்த சீலிங்கை ஹிட் பண்ணிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, வி ஜஸ்ட் சா தி எக்ஸாம்பிள். எவ்வளோ தான் நம்ம ஹை போனாலும் திருப்பி வந்து நம்ம ஃப்ளோருக்கு வந்து ஹிட் பண்ணி தான் ஆகணும். சிம்பிள் லைக் இவரோட ஐன்ஸ்டைனோட இது இருக்கு இல்லையா, ஒடிசி அந்த ஆப்பிள். ஓகே, ஸோ அவர் இந்த ஆப்பில் தூக்கி போடுவார். அந்த ஆப்பில் தூக்கி போட்டதுக்கப்புறம் ஆப்பிள் என்ன தான் மேலே போனாலும் என்ன ஹைட்டில் போனாலும் திருப்பி வந்து அது கீழே விழ தான் செய்யும். ஓகே, நவ் திஸ் இஸ் த ஆப்பிள். இந்த ஆப்பிள் இஸ் மூவ் அப். ஸோ இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் திருப்பி கீழே ஃபால் ஆகிருக்கு அண்ட் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நவ் இப்போ இங்கே வந்து திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் சீலிங் இப்போ வந்து ஃப்ளோரில் வந்தாச்சு. திருப்பி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ திருப்பி ஜம்ப் பண்ணும்போது இது வந்து இட் வில் ட்ரை டு பிரேக் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட் நடக்கும். இது வந்து நீங்கள் அந்த வேவாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பையர் ஓகே, இப்போ ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, இப்போ பையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சப்போர்ட் லெவல்லே திருப்பி போய்க்கலாமே. இந்த சப்போர்ட் லெவலில் ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பையர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் டு மூவ் டுவர்ட்ஸ். பிகாஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வாஸ் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து முன்னாடி டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திருப்பி டச் பண்ணிவிட்டு நவ் லெட்ஸ் see this. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு ப்ரைஸ் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. திருப்பி டவுன் வந்திருக்கு. திருப்பி வந்து ப்ரைஸ் அந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து திருப்பி ஜம்ப் பண்ணி சின்ன குழந்தை எப்படி வந்து நம்ம ஒரு தட் இஸ் அந்த ஜம்ப் பண்ணி விளாட்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எப்படி ஜம்ப் பண்ணி விளாட்றோமோ அதே மாதிரி தான். த ஃபர்ஸ்ட் ஜம்ப் வில் பி ஹையர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஹையாக இருக்கும். திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கிடைக்கும் போது தான் திருப்பி வந்து நம்ம ஜம்ப் ஹை பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பையர்ஸ் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ட்ரெண்ட். ஓகே, சாரி, லெட் மீ ஜஸ்ட் டேக் அ ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப் சைட் ட்ரெண்டில் இருக்குதுன்னா ஸோ இங்கே வந்து பொட்டென்ஷியல் பை இருக்குது. ஸோ இந்த பொட்டென்ஷியல் பை வந்ததுக்கப்புறம் பீப்புள் வில் பிளேஸ் தி ஆர்டர். ஸோ இங்கே வந்து பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த ஜம்பிங்கில் பார்த்தாச்சு. பட் நம்மளுக்கு ஒரு சீலிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த சீலிங் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சீலிங். ஓகே, ஸோ என்னன்னா இந்த சீலிங்கை இப்போதைக்கு டச் பண்ணலாட்டி கூட த செகண்ட் சீலிங் இப்போ வந்து திருப்பி வந்து மேலே அப்பில் போகும் இல்லையா, அப்போ வந்து இந்த சீலிங் வந்து கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும். ஓகே, செல்லர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, த பேர்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒன்ஸ் இந்த 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 ஒரு அப் சீலிங்கை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சீலிங் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு சேல் நடக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து வாட் யூ சே வி கேன் செல். இப்போது இந்த மாதிரி பெரிய ஒரு ட்ராப் டவுன் வருது அப்படின்னா இது மோஸ்ட்லி வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோ ஒரு பேங்க்கோ அவங்க அந்த உள்ள பர்டிகுலர் நியூஸ் வந்தாலோ மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் நடக்கும். அதர்வைஸ் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இது பிகாஸ் திஸ் ஃபாரெக்ஸ். இப்போது நீங்கள் இப்போ ஒரு வார் டைமு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்ஃபால்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் வி ரீசெண்ட்லி ஹர்ட் தட் இஸ் இப்போ பாகிஸ்தான்லேயும் சரி, இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து இப்போ நிறைய வார்ஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் மணி இப்போ அப்படின்னா லைக் இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ
ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் சார்ட் பார்த்தம்போது கூட இப்போ இது வந்து நம்ம ஃப்ரைடேக்கான சார்ட் பார்த்தோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே December 1st. ஓகே, ஸோ December 1st 2025க்கான சார்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு, ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரைஸ் ரீச் ஆகிருக்கு. ஸோ திருப்பி வந்து டவுன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே ப்ரைஸை திருப்பி டச் பண்ணியிருக்குன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு திருப்பி வர்றது தான் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் மெமரி. ஸோ மார்க்கெட்டுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீவியஸ் பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து அதை தட் இஸ் ரீச் பண்ணுறது தான் வந்து அதோட மெயின் கோலு. ஓகே, ஸோ என்னதான் வந்து அப்பில் போயிருந்தாலும் டவுனில் போயிருந்தாலும் அந்த பர்டிகுலர் போட் சைட்ஸ் வந்து அதை ரீச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரே எக்ஸாம்பிள் தான் பார்க்குறேன். இன்னும் திஸ் இஸ் மச் மோர் கிவன் ஒன் சே ஒரு ஈஸியான ஒரு கிடச்சிருக்க எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் சீலிங்கை முடிச்சுட்டு இந்த ஃப்ளோரை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை பிரேக் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கு. செகண்ட் ஃப்ளோரை பிரேக் பண்ணி தேர்ட் ஃப்ளோரை பிரேக் பண்ணி கிரவுண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ டெரஸ்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போடுறீங்க, இல்லாட்டி ஒரு பாலோ ஏதாவது போடுறீங்கன்னா அது எவ்வளோ தூரம் அதை பிரேக் பண்ணி கீழே வருது. ஓகே, அதுதான் வந்து உங்களோட பிரேக் அவுட். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி எவ்வளோ what do you say கீழே போகுது, தட்ஸ் கால் பிரேக்ஸ் பிலோ த சப்போர்ட். இப்போ பிரேக்ஸ் அபவ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து எங்கே ரீச் ஆகிருக்கு, இங்கே. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் பண்ணி இங்கே பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ நம்ம எங்கே பார்ப்போம், லெட்ஸ் மார்க் திஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து இந்த சீலிங்கை உடச்சிருக்கு இல்லையா. இந்த சீலிங்கை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னா ஸோ இங்கே ஒரு சீலிங். ஸோ எதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஹை எல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து உங்களோட ப்ரீவியஸ் சீலிங் நம்ம சொல்லலாம். ஓகே, மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட் ஹை ஆகிருக்கு, இன்னும் ரீச் ஆகலை. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி இந்த சீலிங்கை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்துச்சு. பிகாஸ் திஸ் இஸ் இங்கே தான் வந்து அதிகமான செல்லர்ஸ் நடந்திருக்கு. செல்லர்ஸ் அதிகமாக இங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில். ஓகே, ஸோ இது வந்து பிரேக் அபவ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அபவ் உடைச்சிரு அப்படின்னா மேலே போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிலோ உடைச்சிரு அப்படின்னா கீழே போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி வரையணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக வந்து வில் சி. பட் as of now இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு what is the terminologies அதுதான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு புல் பேக்ஸ். ஓகே, ஸோ புல் பேக்ஸ் அண்ட் மார்க்கெட் எப்படி நடக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்டிகோல் இருக்கு இல்லையா, தட் இஸ் நம்ம ஒரு உண்டிகோல் ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து வாட் இஸ் புஷ் பண்ணணும், நம்ம வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் அந்த பர்டிகுலர் ரப்பரை தட் இஸ் அந்த பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இழுக்கிறோமோ, இழுத்து நம்ம வந்து என்ன ஃபோர்ஸில் நம்ம விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டோன் வந்து போய் ஹிட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால் புல் பேக்ஸ். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஒரு ஹையர், இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, சரி, ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஓகே நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லோ இருக்குது, திருப்பி ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டு மூவ் ஆகிருக்கு, திருப்பி இங்கேருந்து கீழே வந்திருக்கு. பட் இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப தூரம் கீழே போக விடல, திருப்பி வந்து மேலே வந்திருக்கு அண்ட் ரொம்ப தூரம் மேலே போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு இருந்தால் இங்கே ஒரு டவுன் ஆகிருக்கு.
டவுன் ஆனாலும் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சு கீழே போகலை. ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து லெட்ஸ் டேக் அ ஹாரிசான்டல் லைன். ஓகே, ஸோ இங்கே சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளோராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ ஸ்டீப்பாக இந்த லோக்கோட இந்த லோ எவ்வளோ தூரம் லோ வந்திருக்கோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இதோட அதிகமாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு இண்டிகோவில் நிற்கிறீங்க, கல் அப்படியே திருப்பி இழுத்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிருக்கு. ஓகே, ஸோ அதிகமாக எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போயிருக்கோ அவ்வளோ தூரம் திருப்பி கீழே வந்து விழும். திருப்பி இங்கேருந்து நீங்கள் வந்து புல் பண்ணி விடுறீங்க, இன்னும் ஹையாக போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது. ஸோ இன் அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை, புல் பேக், ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹை. ஓகே, ஸோ அதுதான் ஹையர் ஹை, புல் பேக், ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை. ஓகே, இது வந்து நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லோவர் லோ. ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இதுக்கு மேலே போகல. ஸோ திஸ் இஸ் கால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திருப்பி வந்து இங்கே லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, திருப்பி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளோரை வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, அண்ட் சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எடுக்குது அப்படின்னா இந்த சீலிங்கை உடைக்கணும். இந்த சீலிங்கை உடைச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்பில் போகும். இந்த சீலிங்கை வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில். ஓகே, ஸோ லோவர் டைமில் ஸ்மால் ட்ரேட்ஸ்க்காக தான். இதில் வந்து நீங்கள் பெரிய ட்ரேட்ஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் செஷனை வச்சு டு நாட் டிசைட் யுவர் ட்ரேட். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேட்ரிக்காக தான். அண்டு நான் இங்கே வந்து எந்த ஒரு சஜஷனோ இல்லாட்டி வந்து இங்கே எந்த ஒரு சிக்னலும் நான் கொடுக்கல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ டு நாட் டிபெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ட்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஹவு இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட்னா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே, பிகாஸ் நிறைய பேர் வந்து இதை ஒரு எக்ஸாம்பிள் நாளைக்கு, பிகாஸ் டுமாரோ இஸ் மண்டே. ஓகே, ஸோ மண்டே வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் புல் பேக்ஸ் அண்ட் ரிவர்சல்ஸ். ஓகே, இதுதான் நான் இப்போ சொன்னது. ஸோ ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து இப்போ இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புல் பேக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இங்கே இருக்கு இல்லையா, இது ஒரு புல் பேக்காக எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ புல் பேக்குக்கு நிறைய அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் திருப்பி டவுனில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இன்னும் நீங்கள் செல் கொடுத்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் அப்பில் போயிட்டு திருப்பி செல் வந்திருக்கு. பட் இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் புல் பேக்காக வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ மார்க்கெட் போகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இட் ஹேஸ் டு கிராஸ் திஸ் சீலிங். ஓகே, அதர் ஃப்ளோர். ஸோ இதை கிராஸ் பண்ணி கீழே ஹிட் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் கீழே போயிருக்கும். பட் இந்த சீலிங்கை டச் பண்ணல, ஒரு இந்த ஃப்ளோரை டச் பண்ணல, திருப்பி ஃப்ளோரை விட்டு சீலிங்க்கு தான் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ட்ரேடிங் வியூவில் வந்து நான் இது ஃப்ரீ அக்கௌண்ட் தான், உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் கரன்சி யூரோ யூஎஸ்டி, ஜேபிஒய் யூஎஸ்டி, இந்த மாதிரி வந்து ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு, எக்ஸி யூஎஸ்டி, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கரன்சியோட நேம்ஸு. நம்ம கரன்சிஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது சும்மா ஒரு சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகே, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்குள்ளே போங்க. டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ தி ஸ்க்ரீன். ஓகே, இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம், இது வந்து 5 minute டைம் ஃப்ரேம், 15 1 hour டைம் ஃப்ரேம், 4 hours டைம் ஃப்ரேம். இப்போ 4 hours நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீலிங். ஓகே, ஸோ டைரெக்ஷன் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் பார்த்தோம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி வந்து இங்கே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சீலிங்கை விட்டு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ இது இங்கேருந்து திருப்பி டவுன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளோர். ஓகே. ஸோ இந்த அப் அண்ட் டவுன். ஓகே. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ எப்போ இந்த லைனை பிரேக் பண்ணுறோம் அப்போ தான் அப் சைடில் போகும். எப்போ இந்த லைனை பிரேக் பண்ணுறோம் அப்போ டவுன் சைடில் போகும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேம். ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு 1 hourல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஓகே. ஸோ சைட்வேஸில் போயிருக்கு. ஸோ இதே 15 minutes பார்த்தோம் அப்படின்னா சைட்வேஸில் தான் மார்க்கெட் போயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5 minutes டைம் ஃப்ரேமில் போயிருக்குன்னா அகெயின் ஸோ இதான் நம்ம பார்த்தது சைட்வேஸில். there's no potential மூமெண்ட்ஸ். இங்கே நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம்னா சின்ன சின்ன ட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, தட் இஸ் ஒரு நாள் எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ ஐ வுட் லைக் டு தட்ஸ் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒரு 2 hours தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் சின்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாக்ட் ப்ரிசிஷன் நம்மளால் வந்து உள்ளே என்டர் ஆக முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆகலாம். ஓகே. சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே. இப்போது சப்ளை அண்ட் டிமாண்டு நான் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு வேர் ஹவுஸ் வந்து இப்போ ஒரு ஹோல்சேல், இப்போ டிமார்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டிமார்ட்டில் வந்து எதுக்கு அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து தட் இஸ் அவங்க ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு பை. ஓகே. ஸோ அங்கே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து பீப்புள் வந்து ரெடியாக இருக்காங்க பை பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் அவங்க வந்து திருப்பி ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இப்போ நீங்கள் டிமார்ட் கூட வேண்டாம், நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சப்ளை எங்கே அதிகமாக இருக்கோ, டிமாண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் அதிகமான சப்ளையும் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போட பார்ப்பாங்க. ஓகே. ஸோ நம்மளால் வந்து புது ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போது டிமாண்ட் ஜோன் அப்படின்னா பல்க் பையர்ஸ். இப்போது ஃபாரெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க்ஸு, இவங்க எல்லாமே பல்க் பையர்ஸ். அவங்ககிட்ட பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஓகே. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பை பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 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 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ஸ்டீப்பாக மூவ் ஆகிருக்கு. ஸ்டீப் இன் த சென்ஸ் ரொம்ப ஹையாக மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து ப்ரைஸை வந்து பம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸை வந்து அவங்க ப்ராஃபிட் இங்கேருந்து வாங்கியிருப்பாங்க, இங்கே வந்து போனதுக்கப்புறம் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் அப்படியே கன்சாலிடேட் ஆகி திருப்பி இந்த இடத்துல வந்தோடனே செல் பண்ணி, பிகாஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகலை, தேர் ஆர் நோ பொட்டென்ஷியல் பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ப்ரைஸை டம்ப் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா செல் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்துருச்சு. ஸோ ஓகே, ஒரு டிமாண்ட் ஜோன் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு டிமாண்டு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, பிகாஸ் ப்ரைஸ் இந்த பாயிண்ட்டு திருப்பி இங்கே வந்து இப்போ பை பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே. ஸோ பல்க் பையர்ஸ் அண்ட் பல்க் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று டிமாண்ட் ஜோனில், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து உங்கள் சப்போர்ட் ஜோனில் வந்து உங்களுக்கு பையர்ஸ் இருப்பாங்க, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளோரை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே மார்க்கெட்டை ப்ராடக்டை செல் பண்ணிடுவாங்க, ப்ராடக்டோட கரன்சியை செல் பண்ணிவிட்டு தே டேக் த ப்ராஃபிட். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து, ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் நம்ம வந்து டேக் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். ஓகே. ஸோ பிகாஸ் எப்போனாலும் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்களோட ப்ரைஸ் வந்து எப்போனாலும் அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து திருப்பி டவுன் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல திருப்பி வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் what do you say, the institutions play a very important role இங்கே.
ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூ டர்ன். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம். ஓகே. ஸோ ரோட்டில் போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு தட் இஸ் நம்மளோட ஹையர் ஹை. ஓகே, ஹையர் லோ ஒரு சாரி, ஐ வில் ஜஸ்ட் ஷோ ஹியர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு யூ டர்ன். ஓகே. ஸோ லெட் மீ டேக். ஓகே. ஸோ இது வந்து ஒரு யூ டர்ன். அதே மாதிரி இது ஒரு யூ டர்ன். இது வந்து அப்பர் சைடில் இருக்கிற யூ டர்ன். இப்போ இங்கே ஒரு யூ டர்ன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கே டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே. இது வந்து ஒரு நீங்கள் ஆரோவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போகுது. ஓகே. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து திருப்பி அப்பில் போகுது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு யூ டர்ன் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் ஜூம் இன். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். 1 2 and 3. எப்பயுமே இந்த நடுவில் இருக்கிற அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, திஸ் ஒன் த மிடில் கேண்டில். ஓகே. மிடில் கேண்டிலோட விக் ஒரு த பாயிண்ட் வந்து ஹையாக இருந்து இங்கே வந்து உங்களுக்கு லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்ட் கேண்டலுக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் லோவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஓகே. ஸோ லெட்ஸ் see here. இங்கே ஒரு அப். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து வைஸ் வர்ஸா. இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீக் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே. ஸோ மார்க்கெட் இங்கே வரைக்கும் ரீச் ஆச்சு. திருப்பி ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் திருப்பி மேலே அப்பில் போக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் இங்கேயும் அப் அப் அப். ஓகே. அதே மாதிரி இங்கே டவுன் டவுன் டவுன். இது கிளியர் டவுன். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களோட மார்க்கெட் எப்படி மேலே கீழே மூவ் ஆகுதுன்னு. ஓகே. யூ டர்ன். ஸோ வென் த ஹையர் லோ பிரேக்ஸ். ஓகே. ஹையர் லோ எப்போ பிரேக் ஆகுறோ அப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் சைடில் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையர் லோ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோம். ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹை லோ, ஹை லோ, ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஓகே. இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது. அண்ட் திஸ் மிடில் கேண்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹையர் லோ இருக்குது இல்லையா, ஸோ திஸ் ஒன் இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே டவுன் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஹையர் லோ. ஓகே. ஸோ இந்த இதை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணலை. ஓகே. இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணல. பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. பட் இதுக்கு மேலே கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி ட்ரை பண்ணியிருக்கு. பட் அகெயின் இதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிரு. அண்ட் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் டவுன்வர்ட்ஸ்லேயே ப்ளே ஆகிருக்கு. ஓகே. எப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ஹையர் ஹையை வந்து எப்போ க்ராஸ் பண்ணுறோ. ஓகே. ஸோ எப்போ இந்த ஹையை க்ராஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பில் போக ட்ரை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு வெயிட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இதிலே ஒரு சார்ட்லேயே நம்ம அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நான் சொன்னேன் இல்லையா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அந்த மார்க்கிங் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறது, இன்னும் அக்யூரேட்டாக எப்படி பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஓகே. ஸோ டவுன்வர்ட்ஸ் அகெயின் லோவர் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும். அப்பர் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகே. இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஃப்ரேம் ஒர்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது, மார்க்கெட் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு 4 hours டைம் ஃப்ரேம், இப்போ நம்ம எல்லா ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் லெட்ஸ் ஜூம் அவுட். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேயும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அப்பர் சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன் சைட் இங்கே ஒரு டவுன் சைட் பார்த்துச்சு, பட் இதுக்கு கீழே சப்போர்ட், இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லைனுக்கு கீழே உங்களால் போக முடியல மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த சீலிங்கை வந்து க்ராஸ் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் திருப்பி ஜம்ப் பண்ணி திருப்பி மேலே மூவ் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இதுக்கு மேலே போகும். பிகாஸ் we are talking about கோல்டு. இப்போ நம்ம கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கோல்டு கண்டிப்பாக வந்து இது ஒரு வேல்யூபிள் மெட்டல். ஸோ அதனால கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் கோல்டை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதர் கரன்சிஸ், நம்ம அந்த கரன்சியை பற்றி பார்க்கும்போது வில் கெட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம ஒவ்வொரு கரன்சி பற்றியும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம், மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நவ் திஸ் இந்த அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் நம்ம பார்க்கலாம் இது வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட், அப் அப் அப். ஓகே, நெக்ஸ்ட் 15 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து ஒரு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, மார்க்கெட் வந்து சைட் வேஸில் மூவ் ஆகுற மாதிரி. ஸோ எப்போனாலும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து வேணும். ஓகே, வி வாண்ட், ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு which is the high and which is a low. Okay, so next target இதுதான் and next low இதுதான். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஹையை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்பில் போகும் அர்த்தம், இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுனில் போகும். ஓகே, ஸோ இது இந்த மார்க்கிங் நம்ம வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் பண்ணிவிட்டு தென் 5 minutes or 1 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்மளால் வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம ஒரு பையோ செல் ட்ரேடோ நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து திருப்பி அப்பில் போகிறதுக்கான இருக்குது 1 minute டைம் ஃப்ரேமில். 5 minute மார்க்கெட் இஸ் டேக்கிங் அ ரிவர்சல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸை வந்து பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட் வில் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். லெட்ஸ் டேக் அ ட்ரெண்ட் லைன். கண்டிப்பாக இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட். நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 2 வீடியோ வந்து நீங்கள் ஒரு 10:30க்கு மேலே பாருங்கள், மண்டேக்கு 10:30க்கு மேலே. அண்ட் சாரி, ஜஸ்ட் இந்த பற்றி சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும், பிகாஸ் டுமாரோ இஸ் மண்டே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் இஸ் த சப்ளை ஜோன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையலாம். Okay, let's have a rectangle. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்துக்கலாம், பிகாஸ் ப்ரைஸ் இதுக்குள்ளே மூவ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ் டச் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த பர்டிகுலர் லோ அண்ட் ஹை. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டச் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் இதுக்குள்ளே மூவ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் திருப்பி இங்கே டச் பண்ணிவிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால், நம்ம வந்து சப்ளை ஜோன் பார்த்தாச்சு. ஓகே, அது சப்ளை இங்கேருந்து உங்களுக்கு சப்ளை இருக்குது. அண்ட் டிமாண்ட் எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டில் ஹியர். This would be our first point. This will be a second point. இப்போ நம்ம second point வரையலாம். And இது வந்து நம்மளோட third point, or we call this take profit. Okay, ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ரைஸை வந்து பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் இதுக்கு கீழே போகலை. சப்போஸ் இது கீழே போச்சு அப்படின்னா அப்போது இங்கேருந்து நம்ம வந்து திருப்பி நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்கும்னா இங்கே தான் இருக்கும்.
இங்கே ஒரு ரிவர்சல் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒன்று இங்கே ஹிட் ஆகணும், இல்லை இது ஹிட் ஆகணும். ஸோ வி ஹேவ் டு வெயிட். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் ட்ரேட். ஸோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ புல் பேக்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த திருப்பி இன்னொரு புல் பேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி டவுன் வந்துட்டு இப்போ இது ஒரு புல் பேக். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புல் பண்ணி பேக் வந்து திருப்பி இங்கே மேலே ஹிட் ஆகும். ஓகே, ஸோ கீ லெவல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் லைக் வாட்ச் ஃபார் த பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல்ஸ்னால் இங்கே ஒரு ரிவர்சல் நடக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் யூர் டைம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தோம் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். பிகாஸ் ட்ரெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ உங்கள் டைரெக்ஷனை வந்து கரெக்டாக ஒரு மேப் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ புல் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது, ஸ்டீப்பாக ஃபால் ஆக போகுது அப்படின்னா அது லைக் நீங்கள் வந்து டெம்பரரியாக பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஜர்னியை. மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸாக என்னென்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை இஸ் லைக் அ ஃபியூல் ஸ்டேஷன். ஓகே, ஸோ எங்கே வந்து உங்களுக்கு மொமெண்டம், எப்போ உங்களுக்கு ஃபியூல் தேவைப்படும், அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது தான் வந்து ஃபியூல் ஸ்டேஷன். ஸோ பிரேக் அவுட்ஸ், இப்போது ஷார்ட்கட்ஸ். ஓகே, இப்போ ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்குறது. இப்போ நெக்ஸ்ட் ரிவர்சல்ஸ், யூ டர்ன்ஸ். இப்போ நம்ம இதை பற்றி ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு கூகுள் மேப்ஸ் நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன்னா இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னா நான் வந்து இந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நம்ம எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் மேப்ஸ்லேயும் வந்து நம்ம டேரெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக காமிக்கிற ரோடு. ஓகே, இட் வில் ஷோ அஸ் வேர் வி ஹேவ் டு டர்ன், எங்கே வந்து நம்ம ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, எங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் டைம் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு இப்போ கன்சால்டேஷன் ஸ்டேஜ், திருப்பி இது ஒரு புல் பேக்கு, திருப்பி இங்கேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா திருப்பி அகெயின் ஒரு புல் பேக். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு பை பண்ணுறதுக்கு. தென் அகெயின் வில் வெயிட் டில் யூ ரீச் அ டெஸ்டினேஷன். ஓகே, ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் இன் அ கிராஸ் ரோட்ஸ். ஒரு பர்டிகுலர் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் பண்ணும்போது எப்படி வந்து நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் 100% ஃபவுண்டேஷன் இருக்குது. மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் யூஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னே தெரியாமல் நம்ம பார்த்துக்கு வந்து பையோ செல்லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ் தான் அதிகமாக பார்க்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ லூஸ் மணி இன் ஃபாரெக்ஸ் அவங்க வந்து மேஜராக லூஸ் பண்ணுறதே வந்து இல்லை தான். பிகாஸ் அவங்களுக்கு ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. ஓகே, அண்ட் 3x பெட்டர் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ மார்க்கெட் அப்பில் போகணும், இங்கே ஒரு ரிவர்சல் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இப்போ இது ஒரு சப்போர்ட் லைன் நம்ம வரைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் பாக்ஸ் நம்ம போட்டு வச்சு இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு கீழே போக விடலை. ஓகே, ஸோ இதோட ஹாஃப் இந்த பாக்ஸில் இதுக்கு கீழே போக விடல அப்படின்னா மார்க்கெட் அப்பில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இங்கே பிகாஸ் இங்கே ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா, நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. மார்க்கெட் இதுக்கு கீழே போக விடல உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி ஜூம். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் விசிபிள். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஹை கேண்டலும் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். ப்ரீவியஸ் ஹை கேண்டலும் நெக்ஸ்ட் லோ கேண்டில். ஓகே, இதோட ஹை அண்ட் இதோட லோ இஸ் யோர் சப்போர்ட் ஜோன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இதுக்குள்ளே தான் நடந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போது உங்களுக்கு வந்து இந்த டவுன் டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு திருப்பி ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி மேலே போகி திருப்பி ஒரு புல் பேக். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் போக விடல. ஸோ அப்படின்னா மார்க்கெட் அப்பில் தான் போகும். ஸோ as soon as goes up நீங்கள் வந்து இது ஒரு வந்து இப்போ பிகாஸ் இங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்குல்ல, இங்கே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேக் ப்ராஃபிட் 1 இங்கே ஒரு நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து
ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தென் யூ குட் ஹவ் டேக்கன். பட் நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் ப்ராஃபிட் இருக்குங்க. ஸோ ஆல்வேஸ் டு நாட் கெட் க்ரீடி. ஓகே, ஸோ எப்போ வந்து யூ சி அ ப்ராப்பர் பெனிஃபிட்ஸ், ஓகே நீங்கள் மேப் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எடுக்கிறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரீவியஸாக எந்த ஹை இருக்கோ இந்த ஹையர் ஹைஸ், ரைட், ஹையர் ஹை அண்ட் ஹையர் நெக்ஸ்ட் என்னென்ன ஹைஸ் இருக்கோ அந்த ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தென் யூ வில் கெட் அ சான்ஸ். ஓகே, உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் ட்ரேட் கிடைக்கிறதுக்கு. சி ஹியர் கண்டிப்பாக வந்து இங்கே இதோட க்ராஸ் பண்ண விடல. ஸோ மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. ஸோ பெட்டர் என்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து யார் நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கரெக்டான இந்த பாயிண்டில் வந்து அவங்க பை பண்ணி இல்லாட்டி அவங்க இங்கே பை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, ரெட் கேண்டில் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் இங்கே நினைப்போம் இங்கே இந்த இடத்துல வந்த மாதிரி திருப்பி ரெட்டாக சேலாக நடக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பை. ஸோ யாரெல்லாமே இங்கே வந்து பை பண்ணியிருந்தாங்களோ, ஓகே, ஸோ செல் பண்ணியிருந்தாங்களோ தே வுட் ஹவ் சீன் அ லாஸ். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் தெரியும் மார்க்கெட் இன்னும் எவ்வளோ டவுன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டூல் கிடையாது, இட்ஸ் லைக் அ டூல் பாக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர் டூல் பாக்ஸ் எல்லாமே வந்து இருந்தால் தான், பிகாஸ் நம்மளுக்கு ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஜாக்கி இருக்கும், அதுக்கு ஒரு ஒடிசே ஒரு ரியர் வீல் ஒரு எக்ஸ்ட்ரா வீல் இருக்கும். ஸோ இந்த டூல் பாக்ஸில் இருந்தால் தான் சப்போஸ் நீங்கள் எங்கேயா ஸ்டக் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே த சேம் இஸ் வாட் வி சா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்து எல்லாமே அதே தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம். ஓகே, ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் ட்ரேடிங் ஜேர்னி அப்படின்னா வில் see about different time zones. ஓகே, ஸோ டைம் ஜோன்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து வில் see about different currency pairs என்ன, what are the major factors affecting the currency pairs. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஜிபி யூரோ யூஎஸ்டி எடுக்கிறோம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி என்ன, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் யூரோ யூஎஸ்டி, இதை பற்றி கம்ப்ளீட் ஒரு பிரேக் லிஸ்ட் நம்ம பார்ப்போம். Okay, so till then I hope you enjoy the videos. In the videos okay, so before I close it, okay, so நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஓகே, அண்ட் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்குது. சி இந்த வீடியோஸ் வந்து நான் எதுக்கு இவ்வளோ லென்த்தியாக போடுறேன் சி அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா see this again is a test. Okay, so எனக்கு வந்து clear informations கொடுக்கணும். I want to give a proper information and with clear understanding and knowledge ஷேர் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வீடியோ. ஓகே, இது வந்து நான் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்தேன் அப்படின்னா என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு என்ன விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இஃப் உங்களால் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஃபுல் லென்த் பார்க்க முடியல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் பேஷன்ஸ். அண்ட் உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா யூ நாட் ஹவ் பேஷன்ஸ் இன் ட்ரேடிங் ஃப்ளோர். ஓகே, ஸோ உங்களால் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அதை வந்து நீங்கள் பேஷன்ஸாக வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வர உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி, பிகாஸ் நம்மளால் ஒரு வீடியோவே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க முடியல அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து உட்காந்து ஸ்க்ரீன் முன்னாடி அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கான ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ no, I'm sorry, like நிறைய அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ I'll stop with this. ஸோ இன்றைக்கான கோட் என்ன அப்படின்னா பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் த ட்ரேட் யுவர் பிளான். ஓகே, ஸோ ஒரு பிளானை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தட் இஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போர்ட் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி, ஓகே, அண்ட் நம்ம எங்கே சப்ளை இருக்குது எங்கே டிமாண்ட் இருக்குது அந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் சார்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுற, அப் ட்ரெண்டில் போகிற டவுன் ட்ரெண்டில் போகிற இதெல்லாம் பார்த்துட்டு தென் அது என்ன பிளான் நீங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணீங்களோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதை தவிர நீங்கள் வந்து வெளியே போய் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ டோன்ட் பிரேக் யுவர் ஓன் ரூல்ஸ். உங்களோட ரூல்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ரக்சர் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரூல்ஸ் வந்து நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை வந்து இது பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, இதில் இந்த சென்ஸ் லைக் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் த மார்க்கெட் அண்ட் I would like to tell that the market will not wait. ஓகே, ஸோ அதனால் வந்து மார்க்கெட் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குதுன்னா உங்களுக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுக்காது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட்
thank you for all your support and நிறைய பேர் நான் பேசினேன் but I'll try to put shorter videos with all the requests or the comments or எனக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்து ஷார்ட்டர் ஃபார்மில் கொடுக்கும் பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது ஐ கேன் கிவ் யூ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் யூர் டைம் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துரு அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ my LinkedIn page. Okay, so in the LinkedIn page profile வந்து கார்த்திக் ஆறுமுகம் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகே அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் லிங்க்டின் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ லைக் ஃபாலோ மை யூடியூப் சேனல் அண்ட் மேக் ஷூர் யூ ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்க லைக் பண்ண சொல்லுங்கள் மேபி உங்களுக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகே டு மேக் சம் டெசிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் கர்வ் அவங்களுக்கு இருக்கலாம் ஓகே ஸோ தேங்க்யூ அகெயின் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் அஹெட் அண்ட் இன்னும் வீடியோஸ் நான் வந்து போடலான்னு பார்க்குறேன் ஸோ ஓகே ஸோ நான் ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அண்ட் யூனோ த லாஸ்ட் வீடியோ வாஸ் அ பெட் லைக் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு பட் ஐ எம் சாரி ஃபார் தட் பட் I will try to be more consistent and more informative on information now kondu varan paakren. Thank you guys, thank you for your time and we'll see you in the next video.